வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேட்டிங் பயிற்சியை தொடங்கிய தல தோனி தொடர்ந்து பறந்த ஹெலிகாப்டர் சிக்சர்கள். அதாவது ஐபிஎல் தொடருக்கான பயிற்சியை சிஎஸ்கே அணியின் கேப்டன் தல தோனி அவர்கள் தொடங்கியுள்ளார். இதன் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரசிகர்களிடையே ட்ரெண்ட் ஆகியும் வருகிறது. கடந்த 6 ஆண்டுகளில் 3 முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற சிஎஸ்கே அணி அசத்தியுள்ளது. 2018ஆம் ஆண்டு கம்பேக் கொடுத்த பின் 2018, 21, 23 என்று ஐபிஎல் தொடரில் ஒற்றை அணியால் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. 2020ஆம் ஆண்டு வரை மும்பை அணி சிறப்பாக ஆடி வந்தாலும் அடுத்தடுத்து 3 ஆண்டுகளில் சொதப்பலா ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. இதன் காரணமாகவே மும்பை அணியில் அடுத்த சீசனில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு உள்ளது. உச்சகட்டமாக கேப்டனையே மாற்றும் அளவிற்கு மும்பை அணி முடிவுகளை எடுத்து உள்ளது. அது மட்டுமில்லாமல் சிஎஸ்கே அணி ஒரு முறை கோப்பை வென்றாலே மும்பை அணி நிர்வாகம் 2 முறை கோப்பையை வெல்ல வேண்டும் என்று மும்முரமாக இருப்பார்கள். இதனால் இந்த முறையும் ஐபிஎல் தொடர் மீதான எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் மார்ச் 22ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு அணிகளும் அடுத்தடுத்த பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளது. இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியின் கேப்டன் தல தோனி அவர்கள் துபாயில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு இந்தியாவுக்கு திரும்பியுள்ளார். ஏற்கனவே காயத்திலிருந்து முழுமையாக குணமடைந்து உள்ள தல தோனி அவர்கள் எப்போது பயிற்சியை தொடங்குவார் என்று பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் ராஞ்சியில் தல தோனி அவர்கள் பயிற்சியை தொடங்கியுள்ள வீடியோ வெளியாகி உள்ளது. புதிய ஹேர் ஸ்டைலில் சிஎஸ்கே பயிற்சியுடன் தோனி காணப்படுகிறார். 42 வயதாகும் சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனிக்கு இந்த ஐபிஎல் சீசனே கடைசி என்றும் பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு மெகா ஏலம் நடக்க வாய்ப்பு உள்ளதால் தோனி ஓய்வை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கடைசி சீசனிலும் கோப்பையை வென்று தோனியை வெற்றியுடன் அனுப்ப வேண்டும் என்று ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்து வருகிறார்கள். இதற்கான பயிற்சியை தல தோனி அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பே தொடங்கியுள்ளார். அதே போல சிஎஸ்கே அணியின் பயிற்சி முகாம் மார்ச் மாதம் தொடங்க உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.